வருவாங்கன்னு தெரியும். இப்போ அவங்களுக்கு அவசியம் இல்லாமல் நம்மளுக்கு இல்லாமல் நெல் அவங்களுக்கு இல்லாமல் அது வாய்ப்பு பொம்பளை பழி தான்ப்பா சேர்த்து சொல்லுவான். வந்து 15 நாள் என்ன போட சொல்லுங்கயா போட்டு 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 பாரு ஓட்டிட்டார் பயந்து எந்த டிவி நீங்க உங்க நம்பரை தரேன். உங்க நம்பர் கொடுங்க. வீடியோ அனுப்புறதுக்கு செல்லுல போட்டுடுங்க. இல்ல இல்ல டிவில தானே மெயின். ஆமா டிவி டீசர்ல ஆஃப் பண்ணுங்க. உங்க வந்து சார் நம்ம ஊரில் கருதெடுத்து 10 நாளைக்கு மேலே ஆச்சு சார். ஒரு 7000 மூடைக்கு மேலே கிடக்கு சார். அது ஒரு லாரியும் வரல, எடை போடுறவங்களும் ஆளை காணோம் சார். ரொம்ப தேங்குது. மழை 3 நாளைக்கு போயிட்டு இருக்குன்றாங்க. வந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக போயிருங்க. நாங்கள் சம்சாரெலாம் ரொம்ப நஷ்டப்பட வேண்டியது சார். வரும் வண்டி வண்டியும் ஆள் அனுப்புகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் சார். எத்தனை மூடைகள் இருக்குது சார்? அதிகாரி யாருமே வரல. வர்றதுனால ஆள் ஆஃபீஸர் ஒருத்தர் வர்றாங்கல்ல சார். அதை ஒருத்தர் ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குது. உடனே ஆள் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் சார். வாவடம்பூர் கிராமம் இங்கே இருக்கு. நெல் பூரா நனையுது. காலனி தெருவுதேன். நெல் பூரா இப்படி நனையுது. நீங்கள் பார்த்து எதனாச்சும் பண்ணுங்கள். எத்தனை ஏக்கர்? இது பூராமே ஒரு 50 ஏக்கர் நெல் இருக்குங்கிட்ட. இது பூராமே இங்கே இருக்கிறது பூரா 50 ஏக்கர் நெல் இருக்குங்க. 700 மூடைக்கு மேலே இருக்குங்க. 7000 மூடை இருக்கு. ஆமாம் 7000 மூடை இருக்குங்க. 7000 மூடைக்கு மேலே இருக்குது. அதிகாரி தரப்புலேருந்து யாரும் வரல. யாருமே வரல. வந்து இதை பாருங்கள், மழை காலையிலேருந்து எப்படி மழை பெஞ்சுருக்குங்களா? இந்த
விவசாயியில் நாங்களாம் எப்படி என்ன இது பண்ண முடியும் பார்த்துக்குங்க. ஒரு நாள் ஆகுது. பேர் மாரிமுத்து. ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது இன்னைக்கு திங்கக்கிழமை நெல் போடல எடையே நிற்க. விவசாய நிலைமை அப்படித்தாங்க இருக்கு. விவசாய நிலைமை அப்படித்தாங்க இருக்கு. ஆபீசர் வரலங்க. எடை நெல் வந்து 45-25 நிக்கலையே எடை. ஏற்கனவே அறுத்தது பெரிய விஷயம். ஆபீசர் வந்தால் லோடு மண் வரல, லோடு மண் வந்து ஆபீசர் வரல. இது என்ன நடக்குன்னு தெரியல. பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுத்து போட்டு விடுங்க. ரொம்ப கஷ்டம். இது வந்து நீ மண்ணெண்ணையா மாறினாலும் மாறிடுறேன் நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுத்து ஆபீசரை வச்சு நாளைக்கு எடையை போட்டு விடுங்க. மொத்தம் வந்து ஒரு 70 சம்சார் நெல் கிடக்கு சார். இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கிடக்கு சார். 1.5 கிலோமீட்டர் கிடக்கு சார். 1.5 கிலோமீட்டர் கிடக்கு சார். 7000 மூடை சார். பிடிச்ச நெல் ஏத்தலை சார். ஆமாம் சார். கம்பட்டி அடித்தேன் பூராமே. நீங்கள் தான் சார் நல்ல ஒரு பண்ணணும் சார். நாளைக்காச்சும் வந்து எடை போட சொல்லுங்கள் சார். எடை போட சொல்லுங்கள் சார். நாளைக்காச்சும் ஆஃபீஸர் வர சொல்லுங்கள் சார். இப்போயே நீங்கள் போட்டு விடுங்க சார். ஆமாம் சார். வேறு வழியே இல்லை சார். ஒழுக்கமாகவே இது நடக்கலை. இந்த வாரம் நெல் கிடக்குன்னு பாருங்க, எவ்வளோ நெல் கிடக்குன்னு பாருங்க. விவசாயி வந்து ரொம்ப பாதிப்படைகிறான். காலையிலலாம் மழை, இப்படி மழை விழுந்தாக்கா அது முளைச்சி போச்சுனாக்கா எடுப்பாங்களாம். அப்புறம் கடன் வாங்கி. ஆமாம், கடன் நகை நட்டுகளை அடை வச்சு வட்டி வாசிக்கு வாங்கிட்டு விவசாயம் பண்ணுறோம். இது என்ன செய்யலாம் நாங்கள்? எப்படி எடுக்கிறது? நாங்கள் என்ன செய்யலாம்? இதுக்கு யார் காரணம்? யார்? அரசு தான் காரணம். அதிகாரி தான் காரணம். வரவே மாட்டாங்களா? இங்கே வரலையே. திங்கக்கிழமை நேற்று ஞாயிற்றுக்கிழமை லீவு. நீ திங்கக்கிழமை வந்திருக்கலாம்ல. அவங்க அதிகாரி வந்திருக்கலாம்ல. லோடு மணி வந்துட்டு வேலைக்காரங்க வந்துட்டு போயிட்டு திரும்பி போயிட்டாங்க. இப்போ லாரியே வரல. லாரி வராத காரணம் ஒன்று தான் சார். இந்த லோடு பூரா பிடிச்சி மூட பூரா அப்படியே கிடக்கு வருங்க. முன்னாடி வந்தது லாரி எப்போ வந்துச்சு? 10 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. என் நெல் வந்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. மழையில் நிலஞ்சிட்டு காட்பாயை போட்டு பொத்தி பாதுகாத்து ஆனாலும் ஓரத்துகளில் எப்படினாலும் முளைச்சிரும். விவோ அப்ரூவ்டு கொடுத்தே இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு என் நெல். ஆனால் இன்னும் எடுக்கலை. லாரி வராதனால மொத்தமாக கிட்டத்தட்ட 5000 மூடைக்கு மேலே இங்கே அடுக்கி போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஒரு விவசாயி ஒரு வட்டமும் இப்படி 20 நாள் நெல் கிடந்துச்சுன்னா கருதறுத்தவங்கலேருந்து வக்கைக்குளம் கட்டுறவங்களுக்கு இருந்து எங்கிட்டு போய் காசுது? ஒரு வட்டமும் அடகு வச்சு தான் நாங்கள் விவசாயம் பார்க்குறோம். அந்த பொருளை திருப்புறதுக்குள்ளே இந்த காசு வரதுக்குள்ளே இன்னும் ஒரு 4 பொருளை சேர்த்து அடகு தான் வைக்கிற மாதிரி இருக்கே வச்சு எங்கள் நிலைமை முன்னேறின மாதிரியே இல்லை. இன்னும் 4 நாள் விட்டால் முளைச்சிரும். இதை தூக்கி போட்டு அடுத்து உட்காந்துருக்க வேண்டியது. செலவு பண்ற காசு கூட எங்களுக்கு இதுல வராது. இடம் 15-20 நாள் ஆச்சு. இடம் சுத்தமா குறைஞ்சு போயிருக்கும். இதை இன்னைக்கு தூத்துனதுக்கு அப்புறம் அதுல என்ன இருக்கு? இப்ப மழையில வேற நினைறது. பாதி நெல் திறந்து இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவுக்கு தாட்பாய் கொண்டாந்து எவ்வளவு சம்சாரி போடுவாங்க? ஆமா, நத்தம் சம்சாரிக்கு தான். நாங்கள் வந்து இங்கே தான் வந்து பார்த்துட்டு போகிறோம். விவோ அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்கல்ல சார், போட வேண்டியதா சார்? போன வாரத்திலே 4 நாள் லீவு. ஒரு நாள் சாக்கு வரலைன்னு சொன்னாங்க. ஒரு நாள் இது காந்தி இந்த ஒரு நாளும் ஒரு தடவை லீவ் விட்டு இப்போ நான் போன வாரத்தில் 4 நாள் லீவ் ஆயிடுச்சு. புனித வெள்ளிக்கிழமை, அதுக்கு முன்னாடி திங்கக்கிழமை அரசு விரும்பு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆயிடுது. விவசாயத்தை பொறுத்தளவு ஞாயிறு சனி ஞாயிறு பார்க்காம தான் நாங்கள் உழைக்கிறோம். வர்ற நெல்லையா அதே மாதிரி பார்க்காம எடை போட்டால் மட்டும்தான் நெல் காலியாகும். ஆமாம், இப்போ ராதிகா 5 ஏக்கர் நெல் வந்து 13 நாள் ஆச்சு. நெல் வந்து கேட்டால் லாரி வரல, ஏற்றலைன்றாங்க. இந்த நெல்லை வந்து நாங்கள் போட்டதுக்கு பிறப்பாடு மழை வேறு பெய்யுது. இந்த நெல்லை நாங்கள் உடச்சி காய போடுறதுக்கே 3 சம்பளம் கொடுக்குறாப்புல இருக்குது. அது பழைய வெடிக்கு உடச்சி காய போட்டு பழைய வெடிக்கு ஏற்றணுன்றாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு மிஷினில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இப்படி இருந்தால் தான் எடுப்போம்ன்றாங்க. அது கீட்டு ஏறணும், அதில் முளைச்சி போகும், அப்படி இப்படின்னு சொல்லி அதிகாரியை பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு பூரா நாங்கள் வந்து செஞ்சு தான் கொடுக்குறோம். செஞ்சு கொடுத்தா வந்து எடையை வச்சு மூடை வந்து இப்போ 5-6 லோடு மூடை கிடக்கு. லாரி வரல. லாரி வந்து ஏற்றி போனால் தான் எடை போட முடியும்ன்றாங்க. இதனால சம்சாரியை வந்து வீட்டில் பொம்பளை ஆளுக எங்களை பூரா வையிறாங்க. ஏன்டா நெல்லை வியாபாரிகிட்ட போட வேண்டியதாண்டா, ஏன்டா இங்கே கொண்டு போய் போடுறீங்க? அரசுன்னு சொல்கிறீங்க, அரசு ஒழுக்கமாக நடவடிக்கை எடுக்காமல் இருக்குன்னு சொல்லி விவசாயம் தான் நஷ்டப்படுறோம். நாங்கள் வியாபாரியை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு தான் அரசில் போடுவோம்னு வர்றோம். இப்போ அரசே இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தா நாங்கள் எங்கே போய் சொல்கிறது? பொம்பளை பிள்ளையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். வேணா வெயிலில் அறுத்து அதை பக்குவம் பார்த்து
எல்லாம் கொண்டாந்து இது பண்ணுறோம். பக்குவம் பார்க்கறக்கே ஒரு கூலி கொடுக்க வேண்டியதாக இருக்கு மாதிரி இருக்கு சார். இதில் 5 கூலி கொடுக்குறாப்புல இருக்கு. இந்த நெல் அண்ணி நாளைக்கு வந்து ஆஃபீஸர் வந்துட்டு இதை வந்து உடைச்சி காயப்பட சொல்கிறாங்க. பழைய வடிக்கு ஒரு ரவைக்கு ஒரு மழை பெஞ்சுன்னா பழைய வடிக்கு நாங்கள் 4 ஆள் விட்டு அதை கிண்டணும் வைக்கணும், பல செலவுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து அதுக்கு முக்கியமாக இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த ஒரு வாரத்தில் இந்த நெல்லுகளை பூரா கடத்தி கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 2 நாளைக்குள்ள இந்த நெல் ஆபீசர் வரணும், லாரி வரணும். ஆபீசர் வந்தா தானே கதையாகும். ஆபீசர் வந்து அவர் வாட்டுக்கு வந்துட்டு எதனால இது பண்ணிட்டு போறாரு. 2 நாளைக்கு ஆபீசர் வர்றாருன்னா சம்சாரிக்கு சாதகமா இருக்கணும். அவங்க வந்து ஏதோ ஒரு இதால என்னண்டா ஆபீசரை நெருக்கி பிடிக்கவன் அந்த ஆள் அவர் வர்றாருன்னு அவர் துண்டை காணம் துணியா காணாம ஓடி ஒளிகிறது மாதிரி இருக்கு. அதிகாரிகள் வந்து சம்சாரிகளுக்கு வந்து நல்ல பக்குவத்தை கொடுக்கணும், அப்பதான் முன்னேறதுக்கு வரும். இது வந்து சாப்பாட்டுக்கு போறது, இது வந்து சாப்பாட்டுக்கு போறது. நாங்களும் பக்குவமா அறுத்து 4 பேர் நல்ல முறையா இருக்கணும்னு தான் நாங்க ஏற்பாடு பண்ணி இதை கொண்டாந்து கொடுக்குறோம். வியாபாரிக்கு போட்டா அதுல பலன் இல்லை. இது அரசுக்கு நல்லது. இந்த அரிசி அரைச்சு இது பண்ணி ரேஷன் கடை இதுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை பக்குவப்படுத்தணும் தான் நாங்க காய போட்டு இது பண்ணி நல்ல முறையாக அதிகாரிகளுக்கு அந்த அக்கறை இல்ல. அதிகாரி அக்கறை இருந்தாத்தான் இந்த 800 மூடையும் போயிருக்கும். இந்த நெல்லு பூரா நிக்காதுல்ல. 3 நாளா மழை விழுகுது, 3 நாளா சித்திரவதை வர்றான். இந்த மேகம் இருக்கு, 6-7 லோடு 10 லோடு வரைக்கும் இருக்கு. இதை எப்படி நாங்க பாதுகாக்க முடியும்? ஏன்னா இதை வந்து பாதுகாத்து கொடுக்கறதுக்கு அரசு தான் இது பண்ணணும். அதிகாரிகள் வந்து முன்னோடியா நிக்கணும். அதிகாரியை வரலன்னு சொன்னா இந்த 2 நாளையில் எல்லாம் நடவடிக்கை எடுக்கலேண்டா நாங்கள் வந்து ரோட்லேயே சம்சாரி போராட்டம் பண்ணி வண்டியை மறித்து நாங்கள் கேட்டு கடைக்கு போயிடுவோம். அலாண்டுருக்கு, அலாண்டில் போய் நாங்கள் போராட்டம் பண்ணுறது மாதிரி இருக்குது. நேற்றெல்லாம் ஒரு பொம்பளையால் நாண்டுக்கிற போயிடுச்சு, இந்த நெல் இது பண்ண போயிடுச்சுன்னு அந்த குண்டாட்டி புருஷன் சண்டையில் நாண்டுக்கிற போயிடுச்சு. இப்படியெல்லாம் இருக்கும்போது இதனால அரசுனால வந்து அதிகாரியனால குடும்பத்தில் வேற கலகம் நடக்குது. இதெல்லாம் வந்து அதிகாரியை தான் இதை எடுத்து பார்க்கணும். அரசு சம்பளம் கொடுக்குது, 4 சம்சாரிகளுக்கு நல்லது செய்யணும். இதை கெடுதல் பண்ணக்கூடாது. என் பேர் முருகன். அப்பா பேர் நான் வாய்விட மருத்துவர் தான்.